ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 17வது தசகம் துருவ சரித்திரம். பாகவதத்தின் ரொம்ப பிரசித்தமான எல்லாருக்கும் தெரிந்த கதைகளில் ஒன்று துருவனுடைய கதை. 5 வயது பாலகன் தாயாரின் அறிவுரையை மேற்கொண்டு பக்தியில் ஆழ்ந்து மிக மிக உயர்ந்த பதவியை அடைந்தாரென்று எல்லாரும் கேட்டிருப்போம். துருவன் திடமான மன உறுதிக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். இந்த விவரங்கள் நமக்கு தெரிந்ததுதான் என்றாலும் மற்றும் சில நல்ல கருத்துக்களும் இந்த கதையின் இறுதி பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். இப்போது முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். உத்தான பாத நிருபதேர் மனுநந்தனஸ்ய உத்தான பாத நிருபதேர் மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருச்சிர்நிதராமபீஷ்டா ஜாயா பபூவ சுருச்சிர்நிதராமபீஷ்டா அன்யா சுநீதிரிதி பர்துரநாத்ருதாசா அன்யா சுநீதிரிதி பர்துரநாத்ருதாசா த்வாமேவ நித்யமகதி சரணம் கதா பூத் த்வாமேவ நித்யமகதி சரணம் கதா பூத் உத்தான பாத நிருபதேர் மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருச்சிர்நிதராமபீஷ்டா உத்தான பாத நிருபதேர் மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருச்சிர்நிதராமபீஷ்டா அன்யா சுநீதிரிதி பர்துரநாத்ருதாசா த்வாமேவ நித்யமகதி சரணம் கதா பூத் அன்யா சுநீதிரிதி பர்துரநாத்ருதாசா த்வாமேவ நித்யமகதி சரணம் கதா பூத். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். மனுநந்தனஸ்ய மனுவோட மகனாகிய உத்தானபாத நிருபதேகே உத்தானபாதன் என்கின்ற நிருபதேனா அரசன், அரசனுக்கு ஜாயா சுருச்சிகி சுருச்சிங்கிற மனைவி இருந்தால் அவள் நிதராம் மிகவும் அபீஷ்டா பபுவ உத்தானபாதனுக்கு அன்புக்குரியவளாக இருந்தாள். அன்யா உத்தானபாதனுக்கு மற்றொரு மனைவி சுனீதி இதி, அவளோட பேர் என்ன, சுனீதி என்பவள். ச பர்த்துகு அநாத்ருதா, அவள் அவளோட கணவனால் ஆதரிக்கப்படலை, அவள் மேலே அவன் அன்பு செலுத்தலை. அகதிகி, அதனால் அவள் அகதியா, அவளுக்கு யாரும் துணையாவோ தெம்பு கொடுக்குறவாளவோ யாரும் இல்லை. துவாம் ஏவ, அதனால் அவள் உங்களையே நித்தியம் எப்பொழுதும் சரணம் கதா அபூத்து, உங்களையே எல்லாம், நீங்களே எல்லாம் அப்படின்னு சரணம் அடைந்திருந்தாள். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். உத்தான பாத நிருபதேர் மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருச்சிர்நிதராமபீஷ்டா அன்யா சுநீதிரிதி பர்துரநாத்ருதாசா த்வாமேவ நித்யமகதி சரணம் கதா பூத். ஸ்வயம்புவ மனுவின் மகன் உத்தானபாதன் என்கின்ற அரசன், அவனை பற்றி இந்த தசகத்தில் அவனுடைய மகன் துருவன் அவர்களை பற்றி இந்த தசகத்தில் பட்டத்திரிகள் நமக்கு சொல்கிறார். நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த துருவன்கிற பையனை பற்றி நம்ம எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கே நான்டிட்டையில் இங்கிலீஷில் கூட பாடமாக வரும், அந்த அளவுக்கு தெரிஞ்ச கதை. ஆனால் சின்ன பையன் மன உறுதியினால் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியை அடைந்தான் அப்படிங்கிறத சொல்கிறது. இந்த ஸ்லோகத்தில் அந்த உத்தானபாதனோட 2 மனைவிகளை பற்றி சொல்கிறார். உத்தானபாதனுக்கு 2 மனைவிகள். சுருச்சி என்ற மனைவியின் மேல் உத்தானபாதனுக்கு பிரியம் அதிகம். சுனிதி என்கிற மூத்த மனைவியை அவன் புறக்கணித்து வந்தான்.
கணவனால் ஆதரிக்கப்படாதனால வேறு யாரும் தன்னை மதிக்க போகிறதில்ல அப்படின்னு அவளுக்கு தெரியும் இல்லையா. அதனால் சுனிதி பகவானே தனக்கு ஒரே கதி, நாராயணரே தனக்கு ஒரே கதி என்று எப்போதும் பகவானே உங்களையே அவள் சரணடைந்தாள் என்று பட்டதிரிகள் கூறுகிறார்.